காசாவில் போர் முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்ததா காசாவை எப்படி மீட்டுருவாக்கம் செய்யறது, அதை யார் நிர்வகிக்கிறது, எப்படி பாதுகாப்பு கொடுக்கறது அப்படிங்கிற டிஸ்கஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில இந்த போர் நிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனும் தனியாக நடந்துகிட்டு இருக்கு. வழக்கம் போல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நான் தான் இந்த போரை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி அவரே பேசிட்டு இருக்காரு. இது நான் 8 மாதங்களை நிறுத்தின 8வது போர் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் நிறுத்தத்துக்கான முழு உரிமையையும் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் பாகிஸ்தானும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு திரும்பவும் வலியுறுத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே டொனால்ட் ட்ரம்பால மட்டும்தான் இந்த போர் முடிவுக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுக்கு பின்னாடி பல்வேறு நாடுகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் பைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட். நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. காசாவில் போற முடிவுக்கு கொண்டு வரதுக்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 20 அம்ச பீஸ் பிளான், அதாவது அமைதி திட்டத்தை உருவாக்குறாரு. அந்த அமைதி திட்டத்துக்கு ஹமாஸும் இஸ்ரேலும் ஓகே சொல்றாங்க. அதன் அடிப்படையில தான் போர் முடிவுக்கு வருது. இதையடுத்து ஹமாஸ் தங்கள் பிடியில இருந்த இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கிறாங்க. இஸ்ரேல் தங்களுடைய சிறைகள்ல இருந்த பாலஸ்தீன கைதிகளையும் விடுவிக்கிறாங்க. போர் முடிவுக்கு வரதாக அறிவிக்கப்படுது. எகிப்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மற்ற அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து தி காசா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி இந்த போர் முடிவுக்கு வந்ததுக்கான முக்கியமான ஒப்பந்தத்துல அவங்க கையெழுத்திடுறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 20 அம்ச திட்டத்தை உருவாக்க போனதுனால தானே இந்த போர் முடிவுக்கு வந்துச்சு. அப்ப அவர் தானே இந்த போர் முடிவுக்கு வரதுக்கான காரணமாக இருந்தவர். அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கறதுல என்ன தவறு அப்படிங்கிறது தான் ஒரு வாதமாக வைக்கப்படுது. ஆனால் உண்மை என்னன்னா, அந்த 20 அம்ச திட்டம் அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ் மட்டும்தான். அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி பல்வேறு நாடுகள் முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, முக்கியமான அழுத்தங்களை கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த நாடு, அவங்க என்னென்ன பங்களிப்பு அளிச்சாங்க அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம். முதல்ல கத்தார். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில இந்த போர் தொடங்கிய காலகட்டத்தில இருந்தே கத்தார் இந்த விஷயத்துல ஒரு சுமூகமான சமரசத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க. கத்தார்ல அமைதி பேச்சுவார்த்தைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க பண்ணாங்க. ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டாக கத்தார் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ஒரு வகையில பார்த்தா கத்தாரினுடைய செயல்பாடை நம்ம காந்தியினுடைய சத்தியாகிரகத்தோட கூட நம்ம ஒப்பிட்டு பேசலாம். எப்படி அப்படின்னா, கடந்த மாதம் ஹமாஸினுடைய தலைவர்கள் கத்தார்ல கூடியிருந்தாங்க. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் அப்போ நடந்துகிட்டு இருந்துச்சு. கத்தார் ஒரு கடுமையான அழுத்தத்தை ஹமாஸுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்க மனித உயிர்கள் போய்கிட்டு இருக்கு, நீங்க இஸ்ரேல் சொல்றதையும் அமெரிக்கா சொல்றதையும் ஓரளவு ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனடியாக அந்த மனித உயிர்கள் இழப்பை நம்ம தடுக்கலாம் அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கத்தார் ஹமாஸுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹமாஸும் கத்தார் சொல்றதை மதிப்பளிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த கூட்டத்துல ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது சரியாக இஸ்ரேல் கத்தார்ல இருந்த அந்த ஹமாஸ் தலைவர்களை குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. ஆனால் அதுல முக்கியமான அரசியல் தலைவர்கள் யாரும் கொல்லப்படல. இருந்தாலும் ஹமாஸினுடைய ஊழியர்களாக இருந்த 5 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இஸ்ரேல் குறிவச்சது என்னவோ ஹமாஸினுடைய தலைவர்களாக இருந்தாலும் அவங்க குறிவைக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது கத்தார். கத்தார் அப்படிங்கிறது ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு நாடு. இப்ப இந்தியாவும் ஒரு இறையாண்மை பெற்ற நாடு தான். இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான்ல இருந்து ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா இந்தியா பதிலடி கொடுக்குமா கொடுக்காதா? ஆனால் கத்தார் இஸ்ரேலுக்கு அந்த பதிலடியை கொடுக்கவில்லை. அவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது இந்த போர் முடிவுக்கு வரணும், மக்களுடைய உயிர்கள் போகக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால கத்தார் இந்த விஷயத்த ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணாங்க, ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடனடியாக அரபு இஸ்லாமிக் நாடுகளினுடைய கூட்டத்தை கூட்டினாங்க. அந்த கூட்டத்துல இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. இஸ்ரேலோட அடுத்து வர்த்தக உறவுகள் மற்றும் அரசு சார்ந்த உறவுகள்ல என்ன மாதிரியான நடவடிக்கைகள், தடைகள் விதிக்கலாமா அப்படிங்கிறத பத்தி ஆலோசனை பண்ணாங்களே தவிர இஸ்ரேல் மேல எந்த விதமான தாக்குதலை நடத்தணும் அப்படிங்கிற முடிவும் அதுல எடுக்கப்படவில்லை. கத்தாரும் அந்த தாக்குதலை நடத்தவில்லை. அந்த வகையில தான் நான் சொல்றேன், அமைதி வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக இஸ்ரேல் மேல தாக்குதல் கூட நடத்தாம இருந்திருக்காங்க கத்தார். அந்த வகையில தான் நான் அவங்கள காந்தியோட ஒப்பிட்டு பேசினேன். ஒருவேளை அன்னைக்கு கத்தார் இஸ்ரேல் மேல திரும்பவும் ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க அப்படின்னா அது இன்னும் பெரிய போரை மத்திய கிழக்கு நாடுகள்ல ஏற்படுத்தி இருக்கும். அதை தவிர்த்திருக்காங்க கத்தார். அந்த வகையிலையும் ஏற்கனவே ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதை செயல்படுத்துறதுலயும் முக்கியமான பங்காற்றியது கத்தார். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த போர் முடிவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது கத்தார். ரொம்பவே பொறுமைசாலிகளாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் முதல் கிரெடிட் போய் சேர வேண்டியது. 2வது முக்கியமான நாடு பிரான்ஸ்.
பிரான்ஸுக்கு ஐரோப்பாவில் ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு. அவங்க சொல்ற கருத்துக்கு ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸும் அந்த இடத்துல இருக்கு. அதனால பிரான்ஸ் காசா விவகாரத்துல தலையீடு செஞ்சது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது. அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் இஸ்ரேல் மேல ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அதை பிரான்ஸ் கண்டிச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் பிரான்ஸை சேர்ந்த 7 பேர் அந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டிருந்தாங்க. அப்படி இஸ்ரேலோட துணை நின்ற பிரான்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேல இஸ்ரேல் காசாவில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அட்டூழியங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, காசாவுக்குள்ள உணவுப் பொருட்களை எல்லாம் அனுமதிக்காம இஸ்ரேல் பட்டினியை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக விமர்சிச்சிருந்தாரு. மனித உரிமை மீறல்களை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்தல அப்படின்னா இஸ்ரேல் மேல தடைகள் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான எச்சரிக்கைகளையும் கொடுத்திருந்தாரு. ஒட்டுமொத்தமாக சர்வதேச நாடுகள் எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஸ்ட்ராங்காக பேசினவர் இமானுவேல் மேக்ரன். ஆனா பாருங்க, இவ்வளவு சொல்லியும் இஸ்ரேல் கேட்காதனால மேக்ரான் 2 விஷயங்களை பண்றாரு. ஒன்னு, தி நியூயார்க் டிக்ளரேஷன், அதாவது ஐநா சபையில நியூயார்க் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை சவுதியினுடைய உதவியோட அவர் கொண்டு வர்றாரு. அதன் மேல வாக்கெடுப்பும் நடத்தப்படுது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இஸ்ரேல் உடனடியாக காசா மேல நடத்திட்டு இருக்கிற அந்த மனித உரிமை மீறல்களை, தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி பாலஸ்தீனத்துல 2 ஸ்டேட் சொல்யூஷன், அதாவது பாலஸ்தீனத்துக்கான அரசு, இஸ்ரேலுக்கான அரசு, 2 அரசும் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனும் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிறத அந்த நியூயார்க் டிக்ளரேஷன் தீர்மானம் வலியுறுத்துது. அதன் மீதான வாக்கெடுப்புல 142 நாடுகள் ஆதரவாக வாக்களிச்சிருந்தாங்க. இந்தியாவும் ஆதரவாக வாக்களிச்சிருந்தது. எதிர்ப்பாக வாக்களிச்ச நாடுகள்னு பார்த்தோம்னா இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற இன்னும் ஒரு 10 நாடுகள் மட்டும்தான் எதிர்ப்பாக வாக்களிச்சிருந்தாங்க. அந்த தீர்மானம் வெற்றிகரமாக ஐநா சபையில நிறைவேற்றப்பட்டுச்சு. இதுதான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரான்ஸ் கொடுத்த முதல் அழுத்தம். 2வது விஷயம், பாலஸ்தீனத்துக்கான அங்கீகாரம். ஒரு கட்டத்துல இஸ்ரேலுடைய தாக்குதல் எல்லை மீறி போக பிரான்ஸ் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. நாங்க பாலஸ்தீனத்தை ஒரு அரசாக, ஒரு நாடாக அங்கீகரிக்க போறோம் அப்படிங்கிறத ஐநாவினுடைய வருடாந்திர பொதுச்சபை கூட்டத்துல அறிவிக்கிறாரு இமானுவேல் மேக்ரன். அவர் ஆற்றின உரையும் ரொம்ப முக்கியமானது. அதை பத்தியும் நம்ம டிகோட் நிகழ்ச்சியில ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை போய் பாத்தீங்கன்னா ஏன் அவரு இந்த அமைதி பேச்சுவார்த்தையில முக்கியமான பங்காற்றி இருக்காரு அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். இஸ்ரேல் என்னதான் காரணங்கள் சொன்னாலும் காசாவில் இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கிற அட்டூழியங்களை எல்லாம் நியாயப்படுத்தவே முடியாது. அமைதிக்கான நேரம் வந்துருச்சு, நம்ம செயல்பட்டே ஆகணும்னு பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரன் பேசின அந்த பேச்சு தான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அவர் கொடுத்த 2வது முக்கியமான அழுத்தம். பிரான்ஸ் மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி பிரிட்டனும் நாங்க பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் நியூயார்க் டிக்ளரேஷன் கொண்டு வந்ததன் அடிப்படையில பிரான்ஸ் ஏற்படுத்தின அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் பிரிட்டனையுமே அந்த முடிவு எடுக்க வச்சது அப்படின்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. பிரிட்டன் அந்த முடிவை எடுத்ததை தவிர்த்து அவங்க இந்த காசா விவகாரத்துல அமைதி திரும்புறதுக்காக வேற எந்த விஷயத்தையும் அவங்க செய்யல. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா ஐரோப்பாவில இருந்து பிரான்ஸ் தான் முக்கியமான அழுத்தத்தை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுத்திருக்கு. அடுத்த முக்கியமான நாடு எகிப்து. காசாவோட எல்லையை பகிர்ந்துட்டு இருக்கிற ஒரு நாடு. அந்த அடிப்படையில எகிப்தினுடைய ரோல் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில ரொம்ப முக்கியமானது. அமைதி பேச்சுவார்த்தைக்கான அந்த இறுதி முடிவு அப்படிங்கிறது எகிப்துல நடந்த கூட்டத்துல தான் எடுக்கப்பட்டிருக்கு. தி காசா டிக்ளரேஷன் அப்படிங்கிற ட்ரம்ப் தலைமையில கையெழுத்திடப்பட்ட அந்த ஒப்பந்தமும் எகிப்துல வச்சுதான் கையெழுத்திடப்பட்டிருக்கு. எகிப்து காசா ஒட்டின பகுதி, இஸ்ரேலுக்கு பக்கத்துல இருக்கிற பகுதி அப்படிங்கிறதுனாலயே இந்த போர் எகிப்துக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல எகிப்து ரொம்பவே தெளிவாக இருந்தாங்க. அந்த அடிப்படையில காசாவில் இருக்கிற அந்த போர் முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது தங்களுடைய சொந்த பாதுகாப்புக்கும் தேவை அப்படிங்கிற அடிப்படையில தான் எகிப்து இதுல ரொம்பவே தீவிரமாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ராஃபா அப்படிங்கிற தங்களுடைய எல்லை வழியாக எகிப்துல இருந்து காசாவுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் மற்ற உதவி பொருட்களை எல்லாம் கொண்டு போறதுக்கும் அனுமதிச்சிருக்கு எகிப்து. அது மட்டும் இல்ல, மார்ச் மாதம் முதல் முறையாக காசாவை அரபு நாடுகளே சேர்ந்து மீள் உருவாக்கம் செய்யணும், மறுகட்டமைப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பிளான் அளவுக்கு எல்லாத்தையுமே போட்டு உருவாக்குனது முதல்ல எகிப்து தான். அவங்க ஏன் அதை செஞ்சாங்க அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாங்க காசாவை எடுத்துக்க போறோம், அங்க இருக்கிற மக்களை எல்லாம் வெளியேற்றிட்டு அங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாத்த போறோம், அதுல சர்வதேச நாடுகள் எல்லாருமே முதலீடு செய்யலாம், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை வெளியேற்றிட்டு அவங்களுடைய உரிமைகளை பறிச்சுட்டு அந்த நிலத்தை நாங்க எடுத்துக்க போறோம் அப்படின்னு அவர் பேசும்போதுதான் அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு தலைமை வகிச்சது எகிப்து தான். அந்த பிளானையே உருவாக்குனது அவங்க தான். அப்போ தொடங்கி இப்போ வரைக்கும் காசாவில் போர் நிறுத்தத்துக்கான அந்த ஒப்பந்தம், இரு தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாத்துலேயுமே முக்கியமான அங்கம் வகிச்சது எகிப்து. அதனால அவங்களுடைய பங்கையும் இதுல நம்ம மறுத்திடவே முடியாது. அடுத்த மிக முக்கியமான நாடு துருக்கி. காசாவினுடைய அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கடைசி கட்டத்தை எட்டும் போது அதை நிறைவேற்றுறதுக்கான ஒரு ஃபைனல் புஷ்ஷை கொடுத்தது இந்த துருக்கி தான்.
துருக்கியினுடைய அதிபர் எர்டோகான் கடந்த மாசம் அவரு அமெரிக்காவுக்கு போறாரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சந்திச்சு பேசுறாரு. அவங்களுக்குள்ள பல்வேறு வர்த்தக ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகுது. அந்த நேரத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நீங்க ஹமாஸ் கிட்ட பேசி அவங்க இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஓகே சொல்ல வைக்கணும், அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக்கிறாரு. அதன் அடிப்படையில தான் எர்டோகான் ஹமாஸ் கிட்ட பேசுறாரு. ஹமாஸுக்கு எப்படி கத்தார் மேல ஒரு மதிப்பு இருக்கோ அதே மாதிரியான இன்னும் அதிகமான மதிப்பு கூட எர்டோகான் மேலேயும் துருக்கி மேலேயும் இருக்கு. அந்த அடிப்படையில ஹமாஸை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்குன அந்த 20 அம்ச திட்டத்துக்கு ஓகே சொல்ல வச்சதுல முக்கிய பங்கு துருக்கியினுடைய அதிபர் எர்டோகானுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, இஸ்ரேலினுடைய செயல்பாடுகளை குறிப்பா காசாவில் நடத்திட்டு இருக்கிற அந்த இன அழைப்புகளை எல்லாம் சர்வதேச அரங்களை கண்டிச்சிட்டு இருந்தாரு துருக்கியினுடைய அதிபர் எர்டோகான். அவர் எப்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதை கேட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அதுக்கு என்ன காரணம்னா, உள்நாட்டுக்குள்ள தன்னுடைய இமேஜை தக்க வச்சுக்கிறதுக்கு எர்டோகானுக்கு ஒரு கட்டாயம் தேவைப்படுது. 2019க்கு பிறகு துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில உறவுல சில சிக்கல்கள் ஏற்படுது. அதன் பிறகு எந்த அதிபரும் அமெரிக்காவுக்கு போகல. 2019க்கு பிறகு முதல் முறையாக எர்டோகான் தான் அமெரிக்காவுக்கு போறாரு. டொனால்ட் ட்ரம்போட வர்த்தக உறவுலையும் ஈடுபடுறாரு. இது அவருக்கான ஒரு இமேஜை உள்நாட்டுல ஏற்படுத்துது. அந்த இமேஜை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் மத்திய கிழக்குல ஏற்கனவே துருக்கி ஒரு முக்கியமான நாடாக இருக்கு. அந்த செல்வாக்கை இன்னும் வளர்த்துக்கிறதுக்கும் எர்டோகானுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. அதே நேரம் காசாவில் போர் முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணமும் நிறைவேறுது. அப்படிங்கிறதுனாலதான் அவர் ஹமாஸுக்கு இந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட வச்சாரு அப்படின்னு சர்வதேச அரங்கத்துல பேசிக்கிறாங்க. ஸோ இத்தனை நாடுகளினுடைய பங்களிப்போடு தான் காசாவில் அந்த போர் முடிவுக்கு வந்துச்சு. ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய வலிமை, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய வலிமை, இதனாலதான் இந்த போர் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். ஆனா இங்க என்ன ரியாலிட்டி அப்படிங்கறத பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எகிப்துக்கு போறாரு. தி காசா டிக்ளரேஷன் அப்படின்னு அரபு நாடுகள் எல்லாரும் சேர்ந்து முக்கியமான கையெழுத்து இடுறாங்க. இந்தியா போன்ற நாடுகளும் அந்த கூட்டத்துல பங்கேற்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் அதுல பங்கேற்கலை. ஏன் அப்படின்னா, துருக்கி இஸ்ரேல் இதுல பங்கேற்க கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா துருக்கி இஸ்ரேல் ஒரு இன அழைப்பு செஞ்சது அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க. அவங்க வந்தா நாங்க இஸ்ரேல் மேல நடவடிக்கை எடுப்போம், இல்லாட்டி நான் எகிப்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இஸ்ரேல் அந்த கூட்டத்துக்கு வரல அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ உண்மையாகவே இஸ்ரேலினுடைய பவர் தான் இந்த காசாவினுடைய போர் முடிவுக்கு காரணமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து காசால இனிமேலும் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக தான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக ஹமாஸை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹமாஸ் வீக்கானது உண்மைதான். ஆனா அது மட்டுமே முக்கியமான காரணம் கிடையாது. அங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு அரபு நாடுகளும் மற்ற நாடுகளும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா இதையெல்லாம் மறைச்சிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நான் தான் இந்த போரை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே அந்த கிரெடிட்ஸை வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உண்மையாகவே இந்த போரை நிறுத்தினதுக்கான கிரெடிட்ஸை கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னா அது எப்போ நடந்திருக்கணும்னா, ஜனவரி மாதம் அவர் பதவி ஏற்றார் இல்லையா. அவர் பதவி ஏற்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அவர் பதவி ஏற்கலனாலும் அவர் மிடில் ஈஸ்டுக்கான ஒரு தூதராக ஸ்டீவ் விட்காஃப் அப்படிங்கிறவரை நியமிக்கிறதுக்கான அதிகாரம் அமெரிக்காவில் இருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஸ்டீவ் விட்காஃப் நியமிச்சு அவர் நேர்ல போய் அந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட வச்சார். அந்த நேரத்திலேயே இந்த போர் முழுமையாக முடிவுக்கு வந்திருந்துச்சு அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாராளமாக அந்த போரை நிறுத்தினது நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் கிளைம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதன் பிறகு இஸ்ரேல் இந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்திலிருந்து மீறினாங்க. திரும்பவும் காசா மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. அமெரிக்காவும் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நேத்து இஸ்ரேலுடைய நாடாளுமன்றத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசும்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ எனக்கு திடீர்னு கால் பண்ணுவாரு, எனக்கு இந்த ஆயுதங்கள் கொடுங்க அந்த ஆயுதங்கள் கொடுங்கன்னு கேட்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபன்னியா பேசிட்டு இருக்காங்க. 66,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்க கிட்ட இல்லவே இல்லை. அப்போ 66,000 பேர் கொல்லப்பட்டதுல ஆயுதம் கொடுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் எப்படி நோபல் பீஸ் பிரைஸுக்கு கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம எழுப்ப வேண்டிய முக்கியமான கேள்வி. ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா காசாவில் போர் முடிவுக்கு வர்றதுக்கு அமெரிக்கா ஒரு சின்ன பங்காற்றி இருக்கே தவிர அதை முன் வச்சு மட்டுமே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. ஸோ தொடர்ந்து காசாவில் என்ன நடக்குது, இந்த போர் உண்மையாகவே முடிஞ்சிருச்சா, இதுக்கப்புறமும் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கா, என்ன மாதிரியான அரசியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது, காசாவை எப்படி மீட்டுருவாக்கம் செய்ய போறாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்ஸிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி மற்றும் பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.